உங்களை போல அனாதையான குடும்பங்கள் எத்தனையோ இந்த நாட்டிலே இருக்கின்றன. அந்த அனாதை குடும்பங்கள் அனைத்தும் ரவிகின்ற தலைவர்கள் தான் வாழ்ந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல தம்பி, ஊருக்கு வந்த அகதிகள் கூட ரவியின் தலைவர்கள் தான் வாழ்ந்திருக்கிறோம் என்று இந்த ஊரே ரொம்ப சந்தோஷப்படுது. சரியா சொல்லுங்கய்யா? உள்ளதமான மண்ணில் எல்லாம் ரொம்ப இந்த ஊருக்கு மட்டும் இல்லையப்பா, தெரியாது நம்ம ஊருக்கு பெருமையான மாத்திரம் என்ன மந்திரா இவங்கள ராதிய தம்பி எடுக்க வேடிக்கையா என்னது வேதாந்தமா? வேடிக்கை இல்லை திட்டம், இந்த ஊருக்கே வேதாந்தம். ஆனா ஒன்னா படித்த நீங்களே ஆசையாய் அன்பாய் அவரை பேசி அது தப்பு இல்லை. எனக்கு பிடித்தவர்கள் எப்படியான பொழுதும் அழைக்கலாம். அப்பன்னு சொல்லல மட்டும்தா. ஆனா ஒன்றா படித்த நீங்க கூட என்னப்பா நீ வீட்டுக்கு தம்பியோட வந்தாங்க பேசிட்டாங்க. ஏதோ நான் பேசிக்கொண்டிருக்கிறேம்மா. ஓ சாரி, நாங்க மட்டுமல்ல, இந்த ஊரே ரவியை பற்றி பெருமையா இந்த உலகமே பேசணும் என்றதான் என்னோட ஆசை. நான் மந்திருக்கிறது கூட மனிதா ரவியை பற்றி இந்த ஊர்கள் எல்லாம் பேசணும் என்றதற்காகத்தான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த வாரம் அம்மன் கோயில் திருவிழாவில் நாங்கள் நாடகம் போடப்போம். அந்த நாடகத்துக்கு ஒரு புடவை தேவைப்படுது. அந்த புடவையத்தை மஞ்சுளாக்க வாங்கிட்டு போகலாம்னு வந்தது. புடவையா? மஞ்சுளா உன்னிட்ட இருக்கு மஞ்சள் கலர் பாவாடை, மஞ்சள் கலர் தாவணி உனக்கு நல்ல அழகா இருக்கும் என்று மாதிரி அடிக்கடி சொல்லுவேன். அந்த புடவையை தான் வாங்கி வச்சிருந்தேன். அதுதான் நமக்கு நாடகத்துக்கும் ஏற்ற புடவை. அது வந்து அது வந்து காணிக்க முடியாது. பரவாயில்ல மஞ்சுளா, நீ தான் நான் கொண்டு வரோம். கவியோட கதைக்கு அதுதான் நேற்ற உடவை நீ கொண்டு வா. நாடகம் போடுறீங்க, எங்களுக்கு அந்த கதையெல்லாம் போடுறது புராணக்கதையும் இந்த கருத்திர கதையும் அழுவதற்கு எங்களுக்கு தகுதியும் இல்லை, நேரம் இல்லை. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சினிமா பாடியில இப்படி நல்ல கதைகளை கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த காலத்துலாம் நாங்கள் போட்ட நாடகம் என்றால் அந்த ஊரே நடந்துமா 25 வருஷத்துக்கு முன்பு நாங்க போட்டுனாங்க நாடகம். அல்ல சமூக சீர்திருத்த நாடகம். ஓமையா, நீங்க நல்ல நாடகங்கள் போட்டிருக்கீங்க, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சாலும் நடிச்சிருக்கிறோம்.
ஏன்னு சொன்னா இந்த முந்தி அந்த காலத்துல நீங்க இரவு நேரங்கள்ல நிலா வெளிச்சத்துல இருந்து உங்களை பாட்டனோ கூட்டனோ உங்களை கதையில சொல்லி தந்திருப்போம். ஆனா எங்களுக்கு இந்த காலத்துல அப்படி சொல்றதுக்கும் ஆட்கள் இல்லை, எங்களுக்கு இருக்கிறதுக்கும் நேரம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு இயந்திரமயமான வாழ்க்கை இந்த நேரத்தில். என்னமோ தம்பி எனக்கு ஒன்றுமா விளங்கல, இன்னும் விஷயம் வந்து எனக்கு ஒன்றுமா விளங்கல. இந்த காலத்து பெரியவங்களால் என்ன நினைக்கிறாங்களோ என்ன வாழ்க்கை முடிக்கிறாங்களோ என்னும் தெரியார்கள். நம்ம பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாடுகள் ஊழல் புரிந்த மாதிரி வெளியே அடிச்சுட்டா போச்சு. ஐயா, நல்லதை செய்யணும், நல்லதை சொல்லணும் என்றதான் என்னுடைய விருப்பம். நாங்கள் அதைத்தான் இப்போது செய்து கொண்டு வரோம், இனியும் அதைத்தான் செய்வோம். எப்போதும் உங்களுடைய பெரியவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தா அது மட்டுமே போதும் ஐயா. ஆசீர்வாதம் மட்டுமில்லை தம்பி, எங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தம்பி. நன்றி மஞ்சுளா. ஓ நேரமாச்சு, அங்க எனக்காக நாளை பார்த்து கொண்டிருப்பா, நான் போட்டு வா. ஏன் தம்பி அவசரமா போகணும், இருந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்களேன். முதல்ல அரிசிடா இருக்குது, அது நேரம் வேணும் ஐயா. அரிசி வேற சரி, அரிசி சோறாக நேரம் வேணும். நானும் கடையில் மறந்துட்டு சாப்பிட்டு போங்க. உங்களுடைய இருந்து சாப்பிடணும் எனக்கு ஆசைதான். ஆனா எனக்காக ரவி அங்க சாப்பிடாம பார்த்து கொண்டிருப்பாரு. நான் அது அந்த சாப்பாடு மழை போயிடும், நான் போய் சாப்பிடுவேன், அவரோட கேட்டு சாப்பிடுவேன். அப்ப நான் போட்டு வரேன், ஒரு நாளைக்கு பார்ப்போமா? சரி, ஓகே. அர்த்தமில்லை இருக்கும்போது எல்லோரும் படித்து கொண்டே கொடுத்தார்.
மச்சான் மதன் மதன் என்னாமதா வைத்தியத்தனம் வளர்ற எனக்கு பொண்ணை பார்க்க வர எல்லாம் நேரம் இல்லை. இதற்கெல்லாம் இப்பொழுது நேரம் இல்லை அமுதா, நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லையா? அது சரி, மதன் எங்க போயிட்டான்? என்ன யாரு என் கூட பேச உங்களுக்கு பிடிக்கவில்லையா? உங்களுக்கு ஏமாற்று எனக்கு ஒன்றும் மாறவில்லை. உனக்கு பைத்தியம் பிடிக்காமல் இருந்தால் சரி அமுதா. ஏற்கனவே உங்கள் மீது காதல் பைத்தியம் பிடித்து அலைகிறேன். உன்னோட பேசிக் கொண்டிருந்தா எனக்கும் பைத்தியம் பிடிக்கணும். நான் வாரம் போயிடுச்சு. இல்லைங்க இன்னும் போறீங்க இல்லைங்க சொல்வதற்கு எனக்கு என்ன இருக்கு? நீங்களாவே புரிஞ்சுக்கிட்டா சரி. புரியும்படியா சொல்லணும். புரியும்படி சொல்லணும் என்றால் உன்னுடன் பேச எனக்கு விருப்பம் இல்லை. உன்னை பார்க்கணும் எனக்கு விருப்பம் இல்லை. கலக்கம் எதற்கு? உனக்கு எதற்கு கண்மணி என்று சொல்வதற்கு நான் ஒரு காவிய நாயகன் அல்ல. நானும் ஒரு சாதாரண மனிதன் தான். ஊருக்கு எடுத்துக்காட்டாக விளங்க இருக்கும் தியாகத்துடனாக இல்லாத மாலையை காதலிப்பேன். அமுதா, உன்னை நான் வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. எனது வாழ்க்கை வேடிக்கையாக அமையக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய எண்ணம். எப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. உன் மீது காதல் கொண்டது உண்மைதான். உன் மீது அன்பு காட்டியது உண்மைதான். ஏன் உன்னுடன் வந்து ஆறுதல் வார்த்தைகள் பேசி உன்னை சிரிக்க வைத்து போய்விட்டது உண்மைதான். ஆனால் அவையாவது காலம் கடந்து விட்டது. இப்பொழுது அதை பற்றி பேசி பிரயோஜனமில்லை. அமுதா, அதனால் தான் சொல்லுகிறேன்.
சென்றேன். நடந்ததெல்லாம் கெட்ட கனவாக மறந்துவிடும். மறப்பதா? எதை மறப்பது? என்ன முடியாது, மறக்க முடியாது. மறப்பதும் மறக்காமல் இருப்பதும் உன்னை பொறுத்தவரை. என்னை பொறுத்த மட்டும் நான் எல்லாவற்றையும் மறந்து விட்டேன். இனிமேலும் எனக்கு தொந்தரவு செய்யாதே. ஆசையை வளர்த்தேன், உன் மனதுக்கு ஆறுதலை கொடுத்தேன். உன்னை எனது காதல் வலையிலே சிக்க வைத்தேன். அத்தனையும் எனது சுயநலத்திற்காகத்தான். என்ன சொல்றீங்க? காதலிச்சீங்களா? ஆமா. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆமாம் அமுதா, தெரிந்தோ தெரியாமலோ எனது சுயநலத்திற்காக உன்னை காதலித்தேன். ஆனால் நான் இப்பொழுது நொண்டியான உன்னை கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. அதுதான் நீ ஏன் என்று கேட்கலாம். ஒரு தடவை அல்ல, 2 தடவைகள் நீ ஏன் என்று கேட்கலாம். நொண்டியான உன்னை நான் திருமணம் செய்துவிட்டு என் வாழ்க்கையை நான் பாழாக்க விரும்பவில்லை. எதற்காக என்னை காதலித்தீர்கள்? எதற்காகவா? கூட இருந்து காப்பேன் என்று சத்தியம் செய்தீர்களே. எதற்காக? எதற்காக? எல்லாம் உன்னுடைய பணத்திற்காக, வசதியான வாழ்க்கைக்காக. வறுமை கோட்டுக்குள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற எனக்கு வசதியான வாழ்க்கையை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்படி இருக்க உன்னை காதலித்து திருமணம் செய்து கொண்டால் நான் உன்னோடு அண்ணனுடைய வெளிநாட்டு பணத்திலே வசதியாக வாழலாம் என்ற எண்ணத்தோடு தான் நான் உன்னை காதலித்தேன். என் காதல் வலையில் உன்னை சிக்க வைத்தேன். ஆனால் இப்பொழுது உன் அண்ணன் மகனே தானாக வந்து இந்த அமைச்சான் இந்த அமைச்சான் எவ்வளவு சொன்னால் இந்த அமைச்சான் என்று வந்து எனக்கு சகல வசதிகளை தானாகவே வந்தான். வீடு வாங்கியிருக்கிறேன், எல்லா காணியும் வாங்கியிருக்கிறேன், மோட்டார் சைக்கிள் வாங்கி வச்சிருக்கேன். எனது பெண் சகோதரி 4 பெண் சகோதரிகளுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை தேடி கொடுத்திருக்கிறது. இதை விட நான் இப்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நீ எனது சந்தோஷத்தை கெடுத்து விடாதே அமுதா. என் மனதை கெடுத்தீர்கள், என் வாழ்க்கையே கெடுத்து நினைக்கிறீர்களே. இது உங்களுக்கு நியாயமா தெரியுதா? உங்களை நல்லா நாங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறீர்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? அதற்காக என் சந்தோஷத்தை இழக்க நான் தயாராக இருக்கிறேன். உன்னை திருமணம் செய்து காலங்காலமாக நான் கஷ்டப்பட என்னால் முடியாது. தயவு செய்து என்னை வாழவிடு, என்னை என் பாதையிலே போகவிடு. குறுக்க வராத அமுதா, குறுக்க வராத. போங்க.